Naturopathy and Yoga and Wellness with Kalpana. Hope you all are doing great. இன்னைக்கு வந்து ஓவர் வெயிட் அதாவது ஒபேசிட்டி பற்றி தான் வந்து பேச போகிறேன். எல்லாத்துக்குமே ஸ்லிம்மாக அழகாக இருக்கணுங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எல்டர்லி பர்சன்ஸ் அண்ட் கொஞ்சம் ஓல்டேஜ் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு காமனான கம்ப்ளைண்ட் வந்து ஓவர் வெயிட் ஒபேசிட்டி. நம்ம வந்து முதல்ல ஒரு காமனான ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஒபேசிட்டி வருதுன்னா அதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பேஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து லைஃப் லாங் வந்து அந்த ஒபேசிட்டி இல்லை அந்த ஓவர் வெயிட்ல இருந்து நம்ம வந்து விடுபடலாம். ஸோ அந்த பேசிக் விஷயம் தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு டயட்டோ இல்லை எக்ஸசைஸோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் பாடி ரெடியூஸ் ஆகும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணதுக்காக நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் இழந்தோமோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம இன்னொரு ஒரு டைம் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு திருப்பி வெயிட் வந்து ரீகெயின் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு டயட்ரி பேட்டர்ன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணவே கூடாது. இப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எப்பயுமே நம்ம வெயிட்டில் வந்து இருக்குமே தவிர ஒரு ரெகுலரான ஒரு கண்டினியூவாக நம்ம லைஃப் லாங் வந்து ஒரு ஆப்டிமம் வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணவே முடியாது. அண்ட் மோர் ஓவர் நம்ம இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தவங்க பாடிக்கும் வந்து ஒரு விதமான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அண்ட் பாடியோட ஸ்டைல் இருக்கும். ஸோ அவங்களோட ஷேப் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம எப்பயுமே இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்மளுக்கு எப்பயுமே அந்த மாதிரி ஒரு பாடி வேணும், அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. பிகாஸ் நம்மளோட உடலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம ஃபிட்னஸை வந்து நம்ம அமைச்சுக்கணும். ஸோ அதை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு உடல் அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே காமனாக செட் ஆகுற மாதிரி ஒரு ரெமெடி தான் இன்னைக்கு வந்து நான் பேச போகிறேன். முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒபேசிட்டி வரதுக்கான காரணம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம் தான். காரணம் நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்னதுன்னு பார்க்கும்போது அடிப்போஸ் டிஷ்யூ வந்து அளவுக்கு அதிகமாக வந்து டெபாசிட் ஆகுறதுனால, அடிப்போஸ் டிஷ்யூங்கிறது ஒன்றும் கிடையாது, ஃபேட். ஸோ அது வந்து நம்ம பாடியில் வந்து அதிகமாக செட்டில் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபேட் வந்து போடும். தொப்பை போடுறது எல்லாம் வந்து பேக்கில் வந்து ஹிப்பில் வந்து அதிகமாக வெயிட் போடுறது, தைஸில் வந்து அதிகமாக வெயிட் போடுறது, இந்த மாதிரி இடத்துல தான் வெயிட் போடுறதுக்கு காரணம் வந்து இந்த ஃபேட் கண்டென்ட், அந்த அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ஓவராக இருக்கிறதுனால. இரண்டாவது விஷயம் என்னதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எதாவது ஜெனட்டிக்காகவே வந்து அவங்களுக்கு வந்து பரம்பரையாகவே வந்து அவங்க குண்டாகவே இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். மூணாவது விஷயம் வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன், லைக் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கும், அதனால அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு 3 விஷயம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த 3த்துக்குமே இருக்கிற ஒரே விஷயம் சொல்யூஷன் என்னதுன்னு பார்த்தா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இதுதான் வந்து இந்த 3த்துக்குமே இருக்கிற ஒரே சொல்யூஷன். அண்ட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னதுன்னு பார்த்தா நம்மளோட ஜெனட்டிக் டிசீஸாக இருந்தாலுமே சரி, நம்மளோட ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தாலுமே நம்மளோட டயட் அண்ட் யோகா இந்த 2 விஷயத்தினால நம்மளோட டிஎன்ஏல இருக்கிற அந்த மெசேஜஸ் கூட நம்மளால் வந்து ஆல்டர் பண்ண முடியும். அதனால ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்குது, ஜெனட்டிக் டிஸார்டராக இருந்தால் கூட நம்மளால் சரி பண்ண முடியும், ஈவன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கூட. ஸோ நம்மளோட டயட்ரி பேட்டர்ன் நம்ம உணவுலையும் அண்ட் நம்ம யோகா பயிற்சி மூலயமா நம்மளால் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து நம்ம எளிமையாக வந்து சரி பண்ணலாம். சரி, இப்போ வந்து சொல்யூஷனுக்குள்ளே வந்து போகலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 2 விதமான சொல்யூஷன் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து எந்த மாதிரி பர்சன்ஸ்க்குன்னு பார்த்தா, என்னால் வந்து டயட்டெல்லாம் விட முடியாது, எனக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும், எப்பயுமே டயட்டை வந்து லைக் என்னால் ஸ்ட்ரிக்ட் டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவேன், அதே மாதிரி என்னால் எக்ஸசைஸும் பண்ண முடியாது, இருந்தாலும் எனக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த ரெமிடி. ஸோ இந்த ரெமிடியோட வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரோக்னோசிஸ் இருக்குன்னு பார்க்கும்போது 100% வந்து நம்ம வந்து ப்ரிவென்டிவாக இருக்கலாம். ஸோ வெயிட் கெயின் ஆகாமல் நம்ம வந்து 100% வந்து ப்ரிவென்டிவ் மெஷராக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் 90% வரைக்கும் அவங்களுக்கு வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒல்லியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். நான் இந்த 90% 10% எடுக்கலைன்னா நம்ம பாடியில் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக வந்து நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொஞ்சமாச்சு நம்ம பண்ணணும். ஸோ அதை பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த 10% வந்து நான் விட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்ன பார்க்கணுன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளான ஒரு 3 பிரின்சிபல் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். இதுக்காக நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எந்த ஒரு பொருளையும் வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எப்பயுமே பண்ணுற சில விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள், அதுதான். ஓகே, நம்பர் 1 என்ன பண்ணணும்னு பார்த்தா நல்லா சியூ பண்ணி சாப்பிடணும். கேட்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலாம். ஆனால் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான் வந்து மென்று சாப்பிட்றது. ஏன்னா நம்ம யாருக்குமே அது வந்து ஒரு பழக்கமே கிடையாது மென்று சாப்பிடணும்
அப்படிங்கிறது. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம மென்று உள்ள தள்ளுவோம். மென்று சாப்பிடணும் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். நம்ம நல்லா மென்று சாப்பிடும் போது தான் வாயிலேயே வந்து ஃபுட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகி அரைச்சி வயிற்றுக்குள்ள போயிடும். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்னொரு விஷயம், வயிற்றுல எந்த விதமான பல்லோ இல்லை வந்து கல்லோ இல்லை கிரைண்டர் மாதிரி மிக்சி மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது நம்மளோட ஃபுட்டை வந்து அரைக்கிறதுக்கு. அதனால நம்ம இங்கேருந்து அனுப்புகிற அந்த ஃபுட்டு வந்து இங்கே கூழ் மாதிரி அரைச்சி தான் நம்ம வயிற்றுல வந்து அனுப்பணும். இரண்டாவது விஷயம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, சாப்பிடும் போது வாயை திறந்துட்டு சாப்பிடவே கூடாது. காரணம் என்னதுன்னு பார்த்தா, காற்று வந்து உள்ளே போகும்போது அங்கே நடக்கிற டைஜஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் வந்து நம்மளோட மவுத்தில் இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். வயிற்றுல தான் நடக்கும்னு கிடையாது, நம்மளோட வாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த டைஜஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது காற்று உள்ளே போச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்த்தா, அங்கே ஆல்ரெடி சலைவா இருக்கும், சில என்சைம்ஸ் இருக்கும். அங்கே வந்து டைஜஷன் நடக்கும்போது இந்த காற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே போகும்போது அந்த டைஜஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிரும். இந்த டிஸ்டர்பன்சஸ்னால என்ன நடக்கும்னு பார்த்தா, டைஜஷன் ஒழுங்கா நடக்காது, தேவையான எனர்ஜி அப்சர்வ் ஆகாது, அண்ட் விச் இன் டர்ன் என்ன ஆகும்னா வெயிட் கெயின் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அண்ட் இன்னொன்று நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றேன், நம்ம சாப்பிட்ற உணவு புரோட்டீன் எடுத்துக்குவோம், கார்போஹைட்ரேட் எடுத்துக்குவோம், ஃபேட் எடுத்துக்குவோம். இந்த உணவில் வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் தான் வந்து வாயிலேயே வந்து செரிமானத்தன்மை வந்து உள்ளது, அதாவது வாயிலே டைஜஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். புரோட்டீன் கண்டென்ட் நம்ம எடுக்கும்போது டைஜஷன் வந்து வாயில நடக்காது, டைரெக்டாக வந்து வயிற்றுல நடக்கும். அண்ட் அதோட அப்சார்ப்ஷன் வந்து சிறுகுடல், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் வந்து நடக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒழுங்காக வந்து வாயிலே சியூ பண்ணி சாப்பிடாம மென்று சாப்பிடாம இருந்தோம்னா அந்த பார்ட்டிக்கல் நம்ம ஸ்டொமக்ல போகும்போது எப்படி வந்து அது டைஜஷன் ஒழுங்காக நடக்கும்? காரணம் நம்ம ஸ்டொமக்ல ஆல்ரெடி வயிற்றுல வந்து பல்லோ இல்லை கல்லோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த சாப்பாடு அந்த இடத்துல வந்து வீணா போயிடும், விச் மீன்ஸ் வந்து ஒரு ஃபர்மெண்டா ஆயிரும். ஸோ அந்த ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல தேவையில்லாமல் கெட்டு போய் ஒரு ஸ்மெல்லாம் வரும். ஸோ இதனால வந்து வாய் துர்நாற்றம் வரதுக்கான காரணமும் முக்கியமான ஒரு காரணம் வந்து இதனாலையும் இருக்கு. அண்ட் இரண்டாவது விஷயம், அதுவே வந்து உள்ள கடந்து ரொம்ப நாள் ஆய என்ன நடக்கும்னு பார்த்தா, ஒரு ஃபேட் மாதிரி வந்து லேயர் வந்து ஃபார்மேஷன் வந்து நடக்கும். இதனால தான் வந்து நம்ம வந்து கறிகள் அதிகமாக சாப்பிடும் போது, மீட்லாம் சாப்பிடும்போது வெயிட் போடுறதுக்கான காரணம் வந்து ஒழுங்காக மென்று சாப்பிடாம இருக்கிறதுனால தான். இதனால தான் வந்து ஒழுங்காக மென்று வாயை மூடிட்டு சாப்பிடணும். ஸோ இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன நம்ம வந்து பண்ணணும்னு பார்த்தா, நம்ம வந்து சாப்பிட்ற உணவு வந்து எப்பப்பெல்லாம் சாப்பிடணுங்கிறது ரொம்ப அவசியம். பசி இருக்கும் போது மட்டும்தான் சாப்பிடணும், பசி இல்லாமல் சாப்பிடவே கூடாது. காரணம் பார்க்கலாம். பசி இருக்கும் போது மட்டும்தான் நம்மளோட பிரெயினுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகும், தட் இந்த மாதிரி இவங்களுக்கு இப்போ பசி எடுக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த பசி இருக்கு அப்படின்னு பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போனால் மட்டும்தான் நம்மளோட வயிற்றுல வந்து HCl அப்படிங்கிற ஒரு அமிலம் வந்து சுரக்கும். அந்த HClங்கிற ஆசிட் வந்து செக்ரேட் ஆனாதான் வந்து டைஜஷன் வந்து ஒழுங்காக நடக்கும். இந்த HCl செக்ரேஷனே ஒழுங்காக இல்லாட்டி நம்ம உள்ள போடுற சாப்பாடு வந்து எதுவுமே டைஜஸ்ட் ஆகவே ஆகாது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து உண்மையான பசி பொய்யான பசி அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இருக்கு. உண்மையான பசி அப்படிங்கிறது என்னதுன்னா, நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா பசி எடுக்கும், நல்லா பசி எடுத்து சாப்பிடுவோம். பொய்யான பசிங்கிறது என்னதுன்னா, நம்மளுக்கு பசியெல்லாம் இருக்காது, ஆனால் திடீர்னு நம்ம வீட்டில் யாராவது வந்து பிரியாணி கொடுக்குறாங்க, இல்லை நம்மளுக்கு வந்து பிடிச்ச ஸ்வீட் கொடுக்குறாங்க, ரசகுல்லா கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிரேவிங், ஓகே சாப்பிடலாம் அப்படிங்கிறது தோணும். அப்போ அந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது, உண்மையாலுமே பசி இருக்கும்போது எப்பப்பெல்லாம் சாப்பிட்றோமோ அப்போ டைஜஷன் ஒழுங்காக நடக்கும், அப்போ ஃபேட் வந்து டெபாசிட் ஆகவே ஆகாது. எப்பெல்லாம் வந்து நம்ம பசியே இல்லாமல் சாப்பிட்றோமோ அந்த டைம் என்ன நடக்கும்னு பார்த்தா, நம்மளுக்கு டைஜஷன் ஒழுங்காக நடக்காது, அது அப்படியே ஃபேட்டாக வந்து டெபாசிட் ஆகும். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்லித்தரேன். உண்மையான பசியும் ஒரு பொய்யான பசியும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. உண்மையான பசி வந்து எப்படின்னா, நல்லா பசி எடுக்கும், நல்லா வயிறே வந்து புரட்டி போடுற அளவுக்கு பசி வந்து எடுக்கும். இருந்தாலுமே வந்து இந்த பொய்யான பசி எப்படின்னா, ஒரு கிரேவிங் அந்த மாதிரி டைப் தான், கிடைச்சா போதும் கிடைக்காட்டி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி வந்து கிடைக்கும் நம்ம பாடிக்கு. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்காத ஒரு உணவு வந்து கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு காயாக இருக்கலாம், இல்லை ஒரு பழமாக இருக்கலாம், இல்லை ஒரு ரெசிபியாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பசி அப்படி லைட்டாக வந்து தோணும் போது என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு உணவை வந்து உங்களோட மைண்டில் வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு இதை சாப்பிட்றதுக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். ஒருவேளை உங்களோட அந்த மைண்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவம் அப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா அது ஒரு உண்மையான பசி. இல்லை இதை சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிடாமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுச்சுன்னா, கண்டிப்பாக இப்போ வந்திருக்கிறது வந்து ஒரு சின்ன கிரேவிங்
அவ்வளோதானே தவிர பசி வந்து கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து வச்சு கண்டுபிடிக்கலாம். சிலவங்களுக்கு வந்து சாப்பாடுனாலே ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது. இது ஒரு சின்ன வந்து ஒரு ஃபன் மிக்ஸ்ட் அப் வித் ஒரு டெக்னிக் தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்மளோட பாடியோட ஒர்க்லோட பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ஃபுட் இன்டேக்கும் வந்து இருக்கும். நம்ம ஒரு டே ஃபுல்லாக வந்து சும்மா இருக்கும், ஒர்க்கே இல்லை, நம்ம வந்து ரொம்ப ரெஸ்ட்ல தான் இருக்கோம், ஆனால் நம்ம பாடிக்கு வந்து பசி எடுக்காது. அண்ட் அதே மாதிரி சாப்பாடு வேணுங்கிறது கேட்கவும் கேட்காது. அப்போ அந்த டைமில் வந்து நேரம் ஆச்சுன்னா ஐயோ சாப்பிட்ணுமே, மணி 1 ஆயிடுச்சு, லஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி டைமுக்கு வந்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க. உங்களுக்கா பசி வந்தால் மட்டும்தான் சாப்பிட்ணுமே தவிர பசி இல்லாமல் நேரத்துக்கு எப்பயுமே சாப்பிடாதீங்க. இதுவும் வெயிட் போடுறதுக்கான காரணம் அதிகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி HCl செக்ரேஷன் இருக்காது, அதனால வந்து உங்களுக்கு டைஜஷன் ஒழுங்கா இருக்காது. கண்டிப்பா ஒரு வேளை சாப்பிடாததுனால நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பார்த்தா கண்டிப்பா எதுவுமே ஆகாது. பசி இருந்து சாப்பிட்றது அந்த உடலை தவிர பசி இல்லாம நேரத்துக்கு சாப்பிட்றதுக்காக இந்த உடல் வந்து கிடையவே கிடையாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டிப்ஸ் என்னதுன்னு பார்த்தா, 3வது டிப்ஸ் என்னதுன்னா, நம்ம சாப்பிட்ற உணவை வந்து அவேர்னஸோட சாப்பிடணும். அதாவது என்ன சாப்பிட்றோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். இதை எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கேட்கலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ எல்லாருமே நான் சொல்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ஒரு புளிப்பான ஒரு மாங்காய் வந்து எல்லாருமே வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் புளிப்பான ஒரு புளியை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. சொல்லும் போதே, இதை கேட்கும் போதே நம்ம நாக்கில் வந்து ஒரு எச்சல் வந்து ஊற ஆரம்பிக்கும். இல்லை அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து நாக்கு வந்து ஒரு எச்சல்லாம் வந்து ஊறும். இதுக்கு காரணம் என்னது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட பாடிக்கு, நம்மளோட டங்குக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே தெரியும். ஏற்கனவே வந்து நம்ம அதை சாப்பிட்ட டேஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கோம். அப்படி இருக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் போது நம்மளோட டேஸ்ட் பட், நம்ம டங்கில் இருக்கிற டேஸ்ட் பட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான என்சைம்ஸை வந்து செக்ரீட் பண்ணும், அந்த பர்டிகுலர் டேஸ்ட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சாப்பிட்ற உணவையும் நம்ம வந்து எப்போ வந்து உணர்ந்து அவேர்னஸோட சாப்பிட்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான என்சைம்ஸ் தான் வந்து செக்ரீஷன் வந்து நடக்கும். அண்ட் அப்போ தான் வந்து டைஜஷனும் ஒழுங்காக நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் வந்து சாப்பிட்ற உணவு வந்து ரொம்ப அவேர்னஸோடு சாப்பிட்ணும். இன்றைக்கி நம்ம இட்லி சாப்பிட்றோம், இப்போ தோசை சாப்பிட்றோம், சப்பாத்தி சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. கவனம் வேற எங்கேயோ இருந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இல்லை வேற ஏதாவது ஒரு எண்ணங்களையும் வந்து மனசில் வச்சுக்கிட்டு சாப்பிடவே கூடாது. இந்த 3 விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து பண்ணாத ஒரு விஷயம், ஆனால் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நான் இப்போ வந்து சொன்னது. ஸோ திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணுறேன். நம்பர் 1, நல்லா சியூ பண்ணி சாப்பிடுங்க, மென்று சாப்பிடுங்க. 2வது விஷயம் என்னதுன்னு பார்த்தா, பசி எடுத்து சாப்பிடுங்க. 3வது விஷயம் அவேர்னஸோட சாப்பிடுங்க. இவ்வளோ தான் இந்த 3 டெக்னிக். இதை பண்ணாலே வந்து 100% வந்து வெயிட் வந்து போடவே போடாது. அண்ட் 90 to 95% வரைக்கும் ஒபேஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த 5% அண்ட் 10% அந்த அதுக்கான உள்ள டயட் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் என்னால் டயட்டும் ஃபாலோ பண்ண முடியும், எக்ஸசைஸும் என்னால் பண்ண முடியும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்ல போகிறது, இவங்க வந்து என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் வந்து அவங்க உடலுக்காக வந்து செலவு செய்யணும். ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஏதாச்சும் ஒன்று, ஒரு வாக்கிங் பண்ணலாம், இல்லை யோகாசனம் வந்து பண்ணலாம். இல்லை எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, எப்போல்லாம் அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாங்களோ, வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறாங்களோ, போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி வந்து சிட்டப்ஸ், அதாவது உட்காந்து எந்திரிக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 2 வாட்டி அவங்க பண்ணுனா வந்து ரொம்ப நல்லது. இப்படி பண்ணும்போது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 வாட்டி வச்சு அவங்க கண்டிப்பாக சிட்டப்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஒரு 5 டைம்ஸ் வந்து ஒரு ஆள் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து 5 into 2 ஒரு 10 வாட்டி வந்து அவங்க கண்டிப்பாக அந்த சிட்டப்ஸ் வந்து போட்டுருவாங்க. இதனால வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைக் எக்ஸசைஸ் வந்து அவங்க பண்ண மாதிரி ஆயிரும். அவங்களோட உணவு, இந்த உணவில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ரொம்பவே முக்கியம் நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்கு. ஸோ இப்போ மார்னிங் எந்திரிச்ச உடனே அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தா, ஒரு டீலேருந்து ஆரம்பிக்கலாம். லைக் பால் வந்து சுத்தமாக ஆட் பண்ணவே கூடாது. எந்த மாதிரி டீனா, சின்னமன் டீ வந்து எடுக்கலாம். 2வது வந்து சீரகம். ஸோ வந்து சீரகத்தை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை வந்து குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி காலையில் வந்து சீரகத்தை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வறுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த சீரகத்தோடைய தண்ணியை வந்து குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து ஒரு மார்னிங் டீ மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து மார்னிங் ஃபுட் வந்து எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் டயட்டாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், இல்லை பாயில்டு வெஜிடபிள்ஸ்
வித் பாயில்ட் எக் இப்படி வந்து எடுக்கலாம். இல்லை கொஞ்சம் லைட் ஃபுட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து தேங்காய் பாலும் பொமிக்ரேனட் மாதுளத்தையும் வந்து சேர்த்து அரைச்சிட்டு ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு வித் 1 ஆப்பிள். ஸோ இதுவே வந்து அளவுக்கு அதிகமான எனர்ஜி வந்து அவங்களுக்கு ரொம்பவே கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்காய் பால் வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கும் ரொம்பவே நல்லது. அண்ட் அடுத்தது வந்து வேற என்ன அவங்க சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு ஃப்ரூட் சாலடோ இல்லை வெஜிடபிள் சாலடோ மார்னிங் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் வந்து ராஜா மாதிரி சாப்பிடணும், ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதுக்காக மார்னிங்கே வந்து ரொம்ப மந்தமான சாப்பாடுகள்லாம் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து ஒரு லஞ்சுக்கு முன்னாடி ஒரு பிரஞ்ச் ஒரு 11 மணி போல் எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா ஒரு ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஃப்ரூட் ஜூஸஸ் ரொம்ப நல்லது. நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து கேபேஜ். ஏன்னா கேபேஜில் வந்து டார்ட்ராரிக் ஆசிட் வந்து அதில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற அந்த உணவு எஸ்பெஷலி ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகாமல் இது வந்து பாதுகாக்கும். ஸோ அதனால வந்து இந்த கேபேஜ் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது. கேபேஜ் ஜூஸ் இதுக்கு மட்டும் கிடையாது, அல்சருக்கும் ரொம்பவே நல்லது. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு பார்த்தா நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு கோகனட் ட்ரிங்க் இந்த மாதிரி வந்து ஏதாவது டெண்டர் கோகனட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 11 o'clock போல் வந்து நம்ம சாப்பிடலாம். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஆக்கி சாப்பிடலாம். இப்போ லஞ்சுக்கு வந்து என்ன சாப்பிடலான்னு பார்த்தா மில்லட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். ரைஸை விட ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சிறுதானியங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். குதிரவாளி அரிசி இருக்குது, கம்பு, கேழ்வரகு, கோதுமை. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து இருக்குது. வாரம் ஃபுல்லாக மில்லட்ஸ் உங்களுக்கு எடுக்க போர் அடித்தாலும் வாரத்தில் வந்து ஒரு 3 நாள் வந்து அரிசி எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற நாள்லாம் வந்து மில்லட்ஸ்க்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கும் உடல். அளவுக்கு அதிகமாக காய்கறிகள் அது கூடவே வச்சுக்கணும். நம்ம வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண காய்கறிகள் மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு பக்கம் வெறும் வேக வச்ச காய்கறிகள் மட்டும் கொஞ்சம் வந்து பல்சஸ் இருக்கணும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வேக வச்ச சிறுதானியங்கள் இல்லை வந்து பச்சை பயிறு, ஸோ இந்த மாதிரி பயிர் வகைகளையும் நம்ம வந்து வேக வச்சு நம்ம வந்து சாப்பிடலாம். நம்ம உணவில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டயட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். அடுத்தது ஈவினிங் வந்து அதே மாதிரி ஸ்நாக்ஸ், ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலும் சாப்பிடலாம். சுக்குமல்லி காஃபி போட்டு குடிக்கலாம், ரொம்பவே நல்லது. ரொம்ப ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த சுக்குமல்லி காஃபி. அப்புறம் வந்து இந்த கேரட் லட்டு, பீட்ரூட் லட்டு இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு வெரைட்டியாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நைட்டுக்கு வந்து எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாலுமே நல்லது. இல்லை எனக்கு பசிக்குது அப்படிங்கிறவங்க வந்து ரொம்பவே வந்து லைட் ஃபுட் ஒரு 2 சப்பாத்தி 2 தோசை இப்படி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா நைட்டு வந்து நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா நைட் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்டில் தான் இருப்போம். அப்போ டைஜஷன் வந்து இம்ப்ராப்பராக தான் இருக்கும். அதனால நைட் வந்து ஹெவி சாப்பிடக்கூடாது. ஸோ நம்ம மார்னிங் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடணும். லஞ்ச் வந்து மார்னிங்கை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு வந்து லஞ்சை விட கம்மியாக இருக்கணும். இதுதான் வந்து நம்மளோட ஃபுட் பேட்டர்ன் வந்து இருக்கணும். இப்படி நம்ம சாப்பிட்டாலே வந்து நம்ம பாடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாகவே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஒரு டயட் பேட்டர்ன். அண்ட் நம்ம வந்து உடல் எடையை வந்து குறைக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணினாலும் இல்லை வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இல்லை ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறதுனால வந்து பெரிய லெவலில் வந்து எஃபெக்ட் வந்து கிடைக்காது. பர்மனண்ட்டான ஒரு எஃபெக்ட் வேணும்னா ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட இந்த லைஃப் ஸ்டைலை தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாலே வந்து போதும். ஸோ ஒபேசிட்டி மட்டும் கிடையாது, மெட்டபாலிக் டிசீஸ், அதாவது இப்போ இருக்கிற அந்த டயபெட்டிஸ் மெல்டஸ்மே வந்து ஒழுங்காக வாய முடிச்சு சாப்பிட்றதுனால இந்த சியூ பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம உடல்ல இருந்து போகும். ஸோ அந்த மாதிரி டிசீசஸ்க்குலாம் வந்து இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்தாலே போதும். ஒரு ப்ராப்பரான சுகர் வந்து அப்சார்ப்ஷன் இருக்கும், தேவையில்லாத சர்க்கரைகள்லாம் வந்து உடம்புல வந்து இருக்காது. ஸோ இந்த மெசேஜ் உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு விஷயத்தோட உங்கள் எல்லாத்தையுமே வந்து சந்திக்கிறேன். Until then, take care, be happy because you deserve it and stay tuned with Naturopathy and Yoga and Wellness with Kalpana. Thank you.